வணக்க நண்பர்களே. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்வார். அது என்னன்னா, யாவராயினும் நகாகாக்க காவாக்கல் சோகப்பர் சொல்லிழுக்க பட்டு. இதனோட பொருள் என்னன்னா, எந்த நிலை வந்தாலும் நம்மளோட நாவை நாம காக்கணும். இல்லைன்னா அந்த சொற்கள் தேவையில்லாத துன்பத்தை நம்மளுக்கு சந்திக்க நேரிடுறது. இதுல ஒரே ஒரு வார்த்தை ஒரு உறவையே உடைக்கலாம். அந்த ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையவே மாத்தலாம். திருவள்ளுவர் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம பேசுற வார்த்தைகளை அதோட சக்தியை பத்தியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, மனித மூளை ஏன் யோசிக்காமலே பேசுது. அதாவது கோபம், அதே மாதிரி வர உற்சாகம், தேவையில்லாத வர பொறாமை, நம்மளுக்கு அடிக்கடி வர பயம், இந்த உணர்ச்சிகள் நம்மளை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம மூளை சிந்திப்பதை விட வேகமா அது பேச விட்டுருது. அதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. இதுல செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தைகள் ஏன் நம்மளை காயப்படுத்துது. அதாவது மூளை உடல் வலியையும் மன வலிமையையும் ஒரே மாதிரியா தான் உணர முடியும். அதனால தான் ஒரு தவறான வார்த்தை நம்மளுக்கு பல வருஷம் மனசுல அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு ஆறாத ஒரு வடு மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுல தேர்ட் ஒன், சைக்காலஜி இதுல என்ன சொல்லுது. அதாவது நாம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 3 வினாடி யோசிச்சுட்டு பேசணும்னு வைங்க, ஒரு பல பிரச்சனைகள் இதுல தவிர்க்கப்படலாம். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்றாங்க சைக்காலஜில. இதுல ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளின் உளவியல். திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு அந்த குறள்ல, நாம நம்மளோட நாவை காக்கிறது என்பது நம்மளோட வார்த்தையை மட்டும் கட்டுப்படுத்துறதுனால இல்லை, நம்மளோட உணர்ச்சியையும் அது கட்டுப்படுத்துறதுனால சேர்த்து. இதுல நீங்க முக்கியமா உங்களோட உணர்ச்சியும் சேர்ந்து கட்டுப்படுத்துது உங்க நாவை கட்டுப்படுத்துறதுனால. இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படியெல்லாம் நம்ம பயிற்சி பெறுவது இதை மாத்துறதுக்கு. அதாவது கோபத்துல நம்ம எப்பவுமே ஒரு பதில எப்பவுமே சொல்லவே கூடாது. அது தேவையில்லாம நமக்கு பெரிய பிரச்சனைகள் பண்ணிடும். அதே மாதிரி எப்பவுமே மெதுவா பேசணும். நம்ம கோபமா இருந்தாலும் சரி, பொறுமையா நிதானமா பேசணும். அப்புறம் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அதிகமா நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்மளோட குறை நிறைகளை நம்ம பேசணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபைனலா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய சைக்காலஜியும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சொற்களை கட்டுப்படுத்துபவரே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் சேர்த்து கட்டுப்படுத்துறாரு. அதனால அவரு பெரிய லெவல்ல இம்ப்ரூவும் ஆயிறாரு. இதை தான் திருக்குறளும் சொல்லுது, இப்போ இருக்க சைக்காலஜியும் சொல்லுது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.